Hi everyone, welcome to Logo Beauty channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம முகத்துல இருக்க பிம்பிள் டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ற மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணதா இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஓட்ஸ் வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓட்ஸ் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க சன் டேன் சன் பர்னை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து லெமன் ஜூஸ் ஒத்துக்காதுன்னா இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ஒரு மேக்கப்பும் இருக்கக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஃபேஸ் நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக போய் கிளென்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கும் தாராளமாக சூட் ஆகும். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து லெமன் ஜூஸ் ஒத்துக்காதுன்னா அந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கனால உங்கள் கண்ணுக்கு கிட்ட வந்து அப்ளை பண்ணதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த சம்மர் சீசனுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இது. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணே வரும்போது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஜென்டிலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணதுனால உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக போய் க்ளீன் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியாகவும் டல்லாகவும் ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காகவும் தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.